அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காசாவில் மரணத்தின் விளிம்பில் 14,000 குழந்தைகள் இருப்பதாக ஐநா தகவல் வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான். சார் வணக்கம். தற்போது மரணத்தின் விளிம்பில் 14,000 குழந்தைகள் இருப்பதாக ஐநா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து காசா பகுதிக்கு அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் திரும்பினார்கள். ஆனால் அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் என்பது இடையிலேயே முறிந்ததன் காரணமாக பாலஸ்தீனம் காசா பகுதி மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகிறது. நாள்தோறும் தாக்குதல்கள், குடியிருப்பு பகுதிகளின் மீது குண்டுவீச்சு, மருத்துவமனைகள் அளிக்கப்படும் அவலம் என தொடர்ந்து அங்கு மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழக்கக்கூடிய அபாயத்தில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 11 வாரங்களாக காசா பகுதிக்குள் எந்த விதமான பொருள்களும் நுழையாத வகையில் இஸ்ரேல் அரசு தடைகளை விதித்திருக்கிறது. கிட்டத்தட்ட காசாவை முற்றுகை நிலை வைத்திருப்பதால் அங்கு எந்த விதமான உதவி பொருட்களும் உள்ளே செல்லவில்லை. 11 வாரங்களாக உணவுப் பொருள், அத்தியாவசிய பொருள், மருத்துவ பொருள் உள்ளிட்ட எந்த பொருட்களும் காசா பகுதிகளுக்குள் செல்ல முடியாத நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பட்டினி கிடந்து ஒருபுறம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொருபுறம் இஸ்ரேலின் தாக்குதலில் அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சிறுவர்களுக்கான, குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்களும் காசா பகுதியில் இல்லாத நிலையில் தொடர்ந்து சிறார்களும் நாள்தோறும் உயிரிழந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கொடுத்த நெருக்கடி காரணமாக இஸ்ரேலானது சிறார்களுக்கான உணவுப் பொருட்களை மட்டும் அனுமதிப்பதாக கூறியிருக்கிறது. அதுவும் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் வரம்புக்குட்பட்ட அளவில் தான் காசா பகுதிக்குள் உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் அனுமதிப்போம் என்று இஸ்ரேல் அரசு திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரக்குகளில் அங்கு உதவி மற்றும் நிவாரணப் பொருட்கள் காசா பகுதிக்குள் அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் அந்த உதவியானது கடல் மீது விழுந்த ஒரு துளி என ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையம் வர்ணித்திருக்கிறது. காசா மக்களுக்கு பெரும் உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் மிக சிறு அளவிலான உதவி மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் கடல் மீது விழுந்த ஒரு துளி என ஐநா மனித உரிமை அமைப்பு கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 48 மணி நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் செத்து மடியும் அபாயம் இருப்பதாக ஐநா மனித உரிமை ஆணையம் எச்சரித்திருக்கிறது. இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை மட்டுமே காசா பகுதிக்குள் அனுமதிக்கும் நிலையில் அது கடல் மீது விழுந்த ஒரு துளி போல இருக்கக்கூடிய நிலையில் மேலும் இருக்கக்கூடிய சிறார்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்களை இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமை அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது.